ஃபண்டிங் கிடைக்கிறதில்ல. டக்குனு எனக்கு ஃபண்டிங் ஞாபகம் வந்தது சார். ஸோ ஃபண்ட் இல்லாம நெறைய பேர் எக்ஸிட் ஆறாங்கல்ல. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எதனா ஒரு டிப் கிடைக்குமா? லைக் ஃபண்ட்ஸ நீங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம்? இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு எடுத்துக்கலாம். இன்வெஸ்டர் அப்ரோச் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து சும்மா ஒரு பிட்ச் டெக் எடுத்துட்டு போறாங்க. ஐடியாக்கெல்லாம் காசு கிடைக்குமான்லாம் கேட்குறாங்க. அது மாரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார். வாட் இஸ் யுவர் கால் ஆன் ஸோ திஸ்? ஃபண்டிங்கை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். ஓகேங்களா? நோபடி ஃபண்ட்ஸ் எனிதிங் வேர் there's no ரெப்புடேஷன். எங்கேயாவது ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் ஏதாவது கொஞ்சம் ட்ராக்ஷன் ஏதாவது நல்லது இருக்கணும் போய் மற்றவங்கள்ட்ட காட்டுறதுக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்தால் ஓகே ஓகே பொட்டென்ஷியல் இது மேலே வருது பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா யார்கிட்ட பேசிங்கன்னா there's a good chance of investing. பொட்டென்ஷியல் இல்லைன்னா சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ நான் வெளியே நீங்கள் போய் பேசுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஃபஸ்ட்டு if you're not able to convince your parents, your relatives and whatnot, that means they don't believe that you will succeed. ம். சிம்பிள். இப்போ வந்து உங்கள் சொந்தக்காரங்க இப்போ நீங்கள் ஆவரேஜாக எனி மிடில் கிளாஸ் ஹோம் எடுத்துக்கோங்க. எனி மிடில் கிளாஸ் ஹோம் தமிழ்நாடு will have at least one house. எங்கேயாவது ஒரு வீடு வாங்கி வச்சுருப்பாங்க. சின்ன ஊரை பார்க்க எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு வீடு வாங்கி வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 200 300 கிராம் 500 கிராம் கோல்டு வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்படி தான் அந்த வீட்டில் மிடில் கிளாஸ்க்கு ஒரு கல்யாணம் வரும், பையனோ பொண்ணோ ஒரு லேண்டு ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே மேபி லோவர் மிடில் கிளாஸில் இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு மட்டும் தே ஹேவ் மணி. ம். இப்போ நீங்களே வந்து லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் ஒரு 18 years 20 years old இருக்கீங்க. நீங்களே இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஒரு 5 lakhs 10 lakhs நீங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா 100% they have that money to give you. ம். But they are not willing to give you is because they don't trust that you can manage that money well. True. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரஸ்ட்டை எப்படி நீங்கள் வந்து கெயின் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு பி வெரி 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 சீரியஸ். ஸோ நம்ம மக்கள்லாம் வந்து என்னன்னா உடனே தே வாண்ட் டு புட் த பிளேம் ஆன் த பேரண்ட்ஸ். என் வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தம்பி இங்கே வா, நீ என்ன கிழிச்சிருக்க உன்னை வீட்டில் ஒன்று சப்போர்ட் பண்ணுறதுக்கு? மார்க்ஸ் என்ன? நீ ஏன் 35 வச்சு சுற்றிட்டு இருக்க? உன்னை நம்பி உன் ஃப்ரெண்டு கூட 10 ரூபா போட மாட்டான். வீட்டில் உனக்கு நம்பி 10 லட்சம் போடணுமா? போட மாட்டாங்க. ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஃபஸ்ட்டு அதாவது உங்களை தெரிஞ்சவங்களே இப்போ இன்வெஸ்டர்ஸ் ஒன்றும் லூஸ் மக்கள் கிடையாதுங்க. உள்ளே வந்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு யார் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா பார்ப்பாங்க. அதாவது ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் உங்களை பற்றி எல்லா நெகட்டிவ்ஸும் தெரியும், எவ்வளோ மோசமான ஆளுங்க நம்மளுக்கு தெரியும். அதையும் தெரிஞ்சே உங்கள் மேலே காசு போட்டிருக்காங்கன்னா தட் மீன்ஸ் தே சீயிங் பொட்டன்ஷியல். ஓகே, அப்படின்னா ஃபஸ்ட் டெஸ்ட் பிக் இவன் ரைஸ் பண்ணியிருக்கான் 5 லட்சம் 10 லட்சம் பரவாயில்ல, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பில்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாங்க. நீங்கள் எடுத்தோன்னே எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. ஆமாம், எப்படி நம்பிக்கை இருக்கும்? நீ ஒழுங்காக படிச்சியா? நீ தம்மு தண்ணி அடிக்காமல் ஒழுங்காக உருப்படியாக இருக்கியா நீ? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு பில்ட் யுவர் ரெப்புடேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நான் ஒரு 18 வயசு 20 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை 25 வயசில் அந்த ஏஜில் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஐ வில் ஷோ தட் ஐ எம் வெரி 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 சீரியஸ். 6 மணிக்கு மேலே வெளியே போய் சுற்றிட்டு இருக்க மாட்டேன். கிளப்பு பப்பு போய் சுற்றிட்டு இருக்க மாட்டேன். வந்து என்ன ஒழுங்காக படிப்பேன், எல்லா மேக்சின் வாங்கி படிப்பேன், பிஸ்னஸ் தேவையானது நான் படிக்கிறேன், பிஸ்னஸ் புக்ஸ் வாங்கி நான் படிக்கிறேன், இல்லை நான் கோடிங் என்ன நான் கோடிங் கற்றுக்கிறேன், இல்லை ஏதாவது கோர்ஸ் எதுனா நான் கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன், கான்ஃபரன்ஸ் போய் நான் கற்றுக்கிறேன். ஐ எம் வெரி சீரியஸ். நான் ஃபோனில் உட்காந்து 2 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். இது என்ன எல்லாரும் பார்க்குறாங்க அதை. ரைட். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம பண்ணணும். அதாவது செகண்ட் ஃபிலாசபி இன் லைஃப் இஸ் ரைட், ஆல் த பிளேம் இன் த வேர்ல்ட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் யூ. ஆல் த பிளேம் in the world starts and ends with you. The moment you put the blame out, there is no way you're going to succeed. Sooner or later you will die. ரைட். போய் எனக்கு இவங்க பண்ண மாட்டாங்க, எனக்கு மார்க்கெட் சரியில்லை, அது சரியில்லை. தம்பி, இதே மார்க்கெட்டில் உன்னோட மோசமான இருக்க சிச்சுவேஷன் ஒருத்தன் பிஸ்னஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கான். நீ உனக்கு 2 கை 2 கால் இருக்கா, நீ ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறியா? அதே ஒரு கை ஒரு கால் இல்லாதவன், உன்னோட காசு கம்மியாக இருக்கிறவன், உன்னோட ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கிறவன் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பிளேம் பண்ணிட்டு இருக்க. ஓகேங்களா? பிளேம் இஸ் அ ஈஸி கேம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஏன் ஃபண்டிங் கிடைக்க மாட்டேதுன்னா தே டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஹார்ட். எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஐ எம் என்டைட்டில்டு, நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன், அம்மா அப்பா தூக்கிட்டு வந்து 20 லட்சம் எனக்கு கொடுக்கணும், அதையும் நான் வேஸ்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் ரீசன் சொல்லுவேன் மார்க்கெட் சரியில்லை, இது சரியில்லைன்னு. ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஓகே, ஆன்சர் இஸ் 90% ஆஃப் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஹார்ட். அதை வந்து இது இப்போ இன்னொரு ஃபேஷன் ஆகிடுச்சு. காலேஜ் முடிச்சா வேலைக்கு போகணும் கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்க எல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் பின்னாடி சுற்றிட்டு இருக்க ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஸோ ப்ளீஸ் வேக் அப். உங்கள் முகமுடியை கைட்டுட்டு பி ஹானஸ்ட் டு யுவர் செல்ஃப். ரைட். இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாமல் ஒரு நாள் உங்களை வாழ முடியுமா? முடியாதுல்ல. ஃபஸ்ட்டு போய் இப்போ வேலையை வாங்குங்க. ரைட். ஒரு 20,000 30,000 சம்பளம் வாங்குங்க. சம்பளம் வாங்கிட்டு ஈவினிங் டைமு வீக்கெண்ட் டைம் உங்களுக்கு இருக்கா,
அந்த டைமில் உங்கள் சின்ன ஸ்டார்ட் அப்போ டெக் ஸ்டார்ட் அப்போ எதுவோ நீங்கள் ஆரம்பிங்க. ஸோ முக்கால்வாசி ஆஃப் பீப்புள் ஆர் ஜஸ்ட் bullshitting saying that, oh, I am doing startup blah blah blah. Honestly, there is nothing inside because they are not willing to do the hard work. நான் எல்லாரையும் சொல்லல, there are very 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 good genuine young people, fantastic thought process, great work ethic, great hard work attitude, எல்லாம் சூப்பராக இருக்காங்க. பட் majority of the people வந்து they hide behind startup so that they don't have to go and work. கரெக்டா இதுதான் உண்மை. சொன்னீங்க சார். உண்மைதான் சார். நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லைக் தே வாண்ட் சப்போர்ட் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். அது கிடைக்கலன்னா தே ப்ளேம் அண்ட் அப்படியே இந்த சைக்கிள் ஏங்க போயிட்டே இன்னைக்கு இருக்கு. நீங்கள் ஸ்விக்கி ஓட்டிட்டு ரேப்பிடோ ஓட்டி there is so much way you can make money. அண்ட் இன்னைக்கு உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய காசு தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, கம்மியான காசுல ஆப்பை பில்ட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு கோடிங் கூட தேவையில்லை, வைப் கோடிங் வந்துருச்சு. Yes. there are so many apps, right? நீங்கள் பார்ட் டைம் பண்ணாலே you can make that money, you can build an app right now, whatever you want to do. So if you're not able to do the business, put the blame on yourself, not on others. கரெக்டாக சொன்னீங்க சார். ஐ ரியலி அக்ரி வித் யூ ஆன் திஸ். அண்ட் அடுத்து நம்ம கொஞ்சம் டீப்பராக போனோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு லைக் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு எடுத்துக்கிட்டாலே இட்ஸ் லைக் இப்போ தனியாக இப்போ நம்ம பார்க்குறதுல ஆண்டர்ப்ரனர் சொல்கிறோம். பட் ஆனால் இன்னும் அந்த ஸ்டிக்மா இல்லைனா ஸ்டீரியோ டைப்னு சொல்லக்கூட விமன் ஆண்டர்ப்ரனர் 2 கோட்லேயே கொடுத்துடலாம் தனியாக. நம்ம என்ன தான் வந்து பெண்ணியம் அப்படியெல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாலும் விமன் ஆண்டர்ப்ரனருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது சார். ஸோ உங்களுடைய டேக் அதில் என்ன? நீங்கள் என்ன சொல்லுவீங்க விமன் ஆண்டர்ப்ரனருக்கு? To be honest, வந்து there is a lot of disadvantage for women. There are a couple of advantages also for women. எஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்அட்வான்டேஜ்லாம் ஃபஸ்ட்டு பேசிடலாம். என்னன்னா வந்து விமனுக்கு ஆல்ரெடி சொசைட்டி வந்து புட் எ லிட். ஓகே, அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா 13-14 வயசில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீம் பயங்கரமாக இருக்கும். நானும் கல்பனா சாவ்லா மாதிரி அவன் சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகணும், எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் பயங்கரமாக இருக்கும். பட் சொசைட்டி என்ன பண்ணுன்னா அந்த 18-19 வரும்போது ஸ்லோவாக வந்து அவங்கள வந்து அப்படியே தட்டி 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 உட்கார வச்சிரும். ஓகேங்களா? அம்மா உனக்கு எதுக்குமா இன்ஜினியரிங்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு, நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு எப்படி தான் கல்யாணம் பண்ணி போகிற, ரைட்? இது எல்லார் வீட்லையும் கிடையாது, பட் மெஜாரிட்டி ஆஃப் த வீட்டில் வந்து அப்படியே அவங்க ட்ரீமை அமுக்கிடுவாங்க. ஸோ அந்த 13-14 வயசு இருக்க பொண்ணு 18 வயசு வரும்போதே பாதி ட்ரீமை தொலைச்சிட்றா. ஓகேங்களா? சரி, நானும் போய் ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. படிக்க முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து மேரேஜ் ஆகிடுது ஒரு 1-2 இயர்ஸில். ஓகேங்களா? அண்டு வாட் எவர் செட் அண்ட் டன், மேரேஜ் இஸ் வெரி கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஃபார் ambitious women. ஓகேங்களா? இந்தியாவில் இந்தியன் விமன், இஃப் யூஆர் அன் ambitious இந்தியன் விமன் வந்து மேரேஜ் இஸ் வெரி கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஏன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆஃப்டர் மேரேஜ் இஸ் ரைட், யூ ஃபஸ்ட்டு ஒரு ரோல் தான் இருந்துச்சு உங்களுக்கு, டாட்டர் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ, ஒரே ரோல் தான் இருந்துச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? மேரேஜ் ஆன அப்புறம் ரோல் மாறிடுச்சு பயங்கரமாக. டாட்டர் ப்ளஸ் நவ் ஒய்ஃப், அப்புறம் நவ் டாட்டர் இன்லா, இந்த இன்லா, அந்த இன்லா, அவுட்லான்னு எக்கச்சக்க ரோல் வந்துருச்சு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன அப்புறம் ஓ எப்படி இருந்தாலும் புருஷன் நல்லா சம்பாதிக்கணுமே, நீ ஏமா நீ குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து விமன் கிட்ட வந்து அவங்க ட்ரீம் பண்ணுறதே நம்ம விடவே மாட்டோம். we don't let them to dream, right? because ஓ எப்படி தான் கல்யாணம் பண்ணி போகிற, ஹஸ்பண்ட் பார்த்துக்கலாம், இது பார்த்துக்கலாம், நீ ஸோ விமனை வந்து பெரிய ஜாப் கூட வாங்க விட மாட்டோம் நம்ம. ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல் ஸ்டடிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல், ஸ்டடி வித் டாப் காலேஜஸ். பட் தென் மேரேஜுக்கு அப்புறம் ஓ நீ ஒரு டீச்சிங் ஜாப் எடுத்துக்கோ, ஓகே நான் பார்த்துக்கிறேன், ரைட்? ஐ டோன்ட் நோ இட்ஸ் ரைட் ஃபார் தேர் ஃபேமிலி வாட் நாட், பட் ஐ ஃபெல்ட் ஏன் அதே ஹஸ்பண்ட் எடுத்துக்க முடியாதா? ஓகே இவங்க மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மேரேஜ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ட், right? Indirectly what happens is, right, it puts so much of pressure on the women that இப்போ உங்களுக்கு 4 இதை பிடிக்கும் போது நான் இன்னொன்று 5வது பிடிக்கும் அதை விட்டுருவீங்க. ஆல்ரெடி கையில் 4 இருக்குது, ரைட்? ஸோ அப்போ உங்கள் ட்ரீம் எங்கே இருக்கும்? ஒரு ட்ரீமு, ஹஸ்பண்டு, குழந்தைங்க, இன்லாஸ், நான் இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கும் போது என் ட்ரீமை ஐ எம் லூசிங் இட்டுங்கிறேன் உள்ள. ஸோ இதுதான் வந்து இஸ் அ பிக் சொசைட்டல் புஷ். We are pushing women under the carpet and not letting them dream, not letting them do what they want to do. இப்போ நீங்கள் ஒரு 20 years old பொண்ணு போய் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் காசுக்குன்னு சொன்னால் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, ரைட்? ஒழுங்கா நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது என்னவோ தெரில, ஃபஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்ம வந்து மாற்றணும். ஓகேங்களா? இந்த 20 வயசுக்கு மேலே பொண்ணு வீட்டில் இருந்தால் பாரமாக நினைக்கிற கான்செப்டை we have to first kill. Right? We have to give them the option whether they want to get married or not married, when do they want to get married, how do they want to get, and the option அவங்க கையில் நம்ம கொடுத்துன்னு சொல்ல வரேன். As a parents, we don't have the right to decide what life they want to live. அவங்கள வளர்க்குறது மட்டும் தான் நம்ம வேலை தவிர அவங்களுக்காக டிசைட் பண்ணுறது நம்மளுக்கு வேலை கிடையாது. ஸோ எப்போ ஒரு சொசைட்டி அந்த புரிதலுக்கு வருதோ, then you will find
தி பெஸ்ட் entrepreneurs கமிங் அவுட் ஃப்ரம் women. இன்னைக்கு இதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பொண்ணு வராங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு them, ரைட்? the world is not kind for them. எஸ் எங்கே வெளியே போனாலும் இட்ஸ் நாட் வெரி கைண்ட், ட்ரூ ரைட்? உங்களுக்குன்னு நிறைய இப்போ நாங்களாம் பிஸ்னஸ் முடிச்சுட்டு கடையை முடிச்சுட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு வரலாம், ரைட்? 1 மணிக்கு எல்லாரும் வர முடியுமா? சில பேர் வருவாங்க, இன்னைக்கு வராங்க. எஸ் அது எல்லாத்தையும் ஃபைட் பண்ணிட்டு தான் வராங்கன்னு சொல்லுவாங்க. இந்த த என்வாயர்மெண்ட் இஸ் நாட் ஸோ ஃப்ரெண்ட்லி ட்ரூ ஃபார் விமன் டு பிகம் entrepreneurs. உண்மை Okay, சார். on the flip side, once you become an entrepreneur, right, it's easier for a women entrepreneur to grow because you can easily knock a lot of doors. Yeah. Right, you will get special privilege because இவ்வளோத்தி உடச்சிட்டு வந்ததுனால இவ்வளோ உடச்சிட்டு வந்ததுனாலே everybody knows that this girl is talented, this girl can fight any problem. Okay, உங்களுக்கு தைரியம் இருக்குது, எல்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்க women are generally more serious and more dedicated than men. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th and 12th ரிசல்ட்ஸ் எடுங்க, women outshine men, girls outshine boys in all 10th 12th exams. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் அட்ரிஷன் ரேட் எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனியில் வந்து how many guys change jobs versus how many women's lose, like change jobs and go, women attrition rate கம்மி. Yeah. They're more loyal, they're more focused, they're more hardworking, they're more multitask oriented. They can do 2-3 things at the same time. True. They're very good with people. இப்போ என்ன மாதிரி ஒரு பையன் 10th 12th வீட்டில் இருக்கும்போது யாரும் சொந்தக்காரன் வந்தால் போச்சு ஓடிடுவேன் வெளியே. யார் என் பெரியப்பா சித்தப்பா பேர் கூட எனக்கு தெரியாது, யாரை வந்தால் கூட. ஏன்னா ஏன் ஒரே தொழில் வெளியே போய் கிரிக்கெட் ஆடுறது மட்டும்தான். ஓகேங்களா? பட் கேர்ள்ஸ் அப்படி இல்லை. சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியும், சொந்தக்காரங்க பெரியப்பா வந்து அவருக்கு எப்படி டீ போடணும் தெரியும், அவருக்கு என்ன சக்கரை தூக்கலாக கம்மியாக. ஸோ தே நோ, ஸோ தேவ் ஆல்ரெடி டெவலப்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் விச் we don't have. Absolutely. ஸோ நீங்கள் ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஐ வுட் 100% சே தட் விமன் ஆர் பெட்டர் entrepreneurs than men, period. No questions asked. Okay. No questions asked. But unfortunately அவங்களுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக வருது. But right now it is becoming, the climate is becoming better. I am seeing a lot of women entrepreneurs coming and that's a very very good sign. I am very happy for it. இப்போ இந்த பாட்டில் நான் எடுக்கும் பொழுது நீங்க இந்த நேம் பார்த்தீங்கல்ல, கொலபசின் அவரோட பிராண்ட் எழுதியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பிராண்டிங்கை வெவ்வேறு விதத்தில் கொண்டு போடுது. லைக் பாட்டிலில் இருக்கலாம், இல்லை உங்களோட டிஷர்ட்ஸில் இருக்கலாம், இல்லை கூலர்ஸில் இருக்கலாம், ஹேட்டு இல்லை கேப், எதில் வேணா இருக்கலாம். ஆனால் பர்சனல் பிராண்டிங்கும் அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் சேர்ந்து கொண்டு போகிறதுனா எப்படி சார்? ஃபஸ்ட்டு பிராண்டுனா வந்து என்னென்னு மக்களுக்கு புரியணும். ஓகேங்களா? நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை. ஓகேங்களா? பிராண்டாக நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு லோகோ, ஒரு டிசைனு, இல்லை வந்து பயங்கரமான ஒரு கிரியேட்டிவ்ஸ்லாம் போட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டா அது பிராண்டு கிடையாது. அது நான் பிராண்டு தான் கிடையாது. சார் பண்ணேன். அது பிராண்டு கிடையாது. ஓகேங்களா? ஓகே. பிராண்டு வந்து இஸ் அ ஸ்டோரி. ஓகேங்களா? பிராண்ட் இஸ் அ ப்ராமிஸ். ஓகேங்களா? பிராண்ட் இஸ் சம்திங் வேர் யுவர் எபிலிட்டி டு டச் அ பர்சன் எமோஷ்னலி இஸ் கால்ட் பிராண்ட். ஒரு பிஸ்னஸ்க்கும் பிராண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு பிஸ்னஸில் வந்து தெர் இஸ் அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். இப்போ நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அங்கே போய் எந்த கடைன்னு பார்க்குறேன், திடீர்னு போய் ஒரு பஜ்ஜி வாங்குறீங்க, போண்டா வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு பிஸ்னஸ், அது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குது. பட் இப்போ ஒரு ஸ்டார்பக்ஸ்குள்ளே போகிறீங்க. ஓகேங்களா? அங்கே உள்ளே போகும்போது ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை, தெர் இஸ் அ emotional financial transaction happening. Like there is a small, hey நல்லா இருக்கே, இந்த இடம் கூலாக இருக்கே, யூ வெரி கம்ஃபர்டபுள். உங்களுக்கு தெரியும் இங்கே போனால் காஃபி இப்படி தான் கிடைக்கும். ஓகே, காஃபி காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த டேஸ்ட் தான் கிடைக்கும், ரைட்? இந்த ஆம்பியன்ஸ் தான் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, ரைட்? ஸோ தெர் இஸ் அ கனெக்ஷன். அதுதான் பிராண்டு. ஸோ பிராண்டு வந்து யூ கேனாட் பில்ட் ஜஸ்ட் பை அட்வர்டைசிங், யூ கேனாட் பில்ட் ஜஸ்ட் பை மார்க்கெட்டிங். அப்படி இருந்துச்சுன்னா இருக்கிற பணக்காரங்க மட்டும் தான் எல்லா பிராண்டும் இந்நேரம் பில்ட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் அவங்ககிட்ட பணம் இருக்குது. அம்பானி எல்லா பிராண்டும் பில்ட் பண்ணியிருக்கணுமே சட்டப்படி, ரைட்? அதானி எல்லா பிராண்டும் பில்ட் பண்ணியிருக்கணுமே சட்டப்படி. நோ, அது கிடையாது. ஸோ யுவர் எபிலிட்டி டு இன்வோக் அ இமோஷன் ஃப்ரம் அ பர்சன் இஸ் கால்ட் அ பிராண்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நான் வந்து பயங்கரமான ஒரு டிசைன் பண்ணிவிட்டு பயங்கரமான லோகோ போட்டால் நான் பிராண்ட் ஆகிட்டேன், வெப்சைட் போட்டால் நான் பிராண்ட் ஆகிட்டேன், நான் வந்து 2-3 ரீல்ஸ் போட்டால் நான் பிராண்ட் ஆகிட்டேன். நாட் நெசசரிலி. இந்த புரிதல் வேணும் ஃபஸ்ட்டு. அண்ட் இந்த பர்சனல் பிராண்டிங் தான் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு மந்த்ரா, ஒரு மாய வேர்டு மாதிரி ஆயிடுச்சு எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கும். அண்ட் தேர் ரன்னிங் பிஹைண்ட் பர்சனல் பிராண்டு. அண்ட் இந்த கான்டென்ட் கிரியேஷன், இந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதே வந்து நம்பர் 1 திங் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கான்டென்ட் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், நாட் யுவர் பிஸ்னஸ்.
அன்லெஸ் யூ ஆர் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆர்ஜே விஜே வச்சுக்கோங்களேன், யூஆர் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர், நான் வந்து ஒரு ஃபவுண்டர் ஒரு ரன்னிங் அ பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் என்னென்னா அவங்க பிஸ்னஸ் தான் ஃபவுண்டேஷன். அந்த பிஸ்னஸை வந்து மக்களுக்கு போய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கான்டென்ட் வேணும், ரைட்? ஸோ நான் வந்து 10 மணி நேரம் நான் வந்து வேலை பண்ணுறேன்னா 1 மணி நேரம் ஐ கேன் ஒர்க் ஆன் கான்டென்ட். அந்த கான்டென்ட்டை வச்சு நான் விஷயத்தை வெளியே கொண்டு போகிறேன். பட் இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படி இன்வெஸ்டாக பண்ணுறாங்க. 10 மணி நேரம் கான்டென்ட்டில் பண்ணுறாங்க, 1 மணி நேரம் தான் அவங்க பிஸ்னஸில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இஃப் கான்டென்ட் இஸ் த ரியல் கிங், ரைட், வெறும் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும் தான் வேர்ல்டில் இருக்கணும். வெறும் நெட்ஃப்ளிக்ஸு, சன் டிவி இவனுங்க மாதிரி மட்டும் தான் இருக்கணும். மற்ற பிஸ்னஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ அவங்களுக்கு பண்ண தெரியாத கான்டென்ட்டா? கரெக்டா? ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேலன்ஸ் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் கான்டென்ட். ஓகேங்களா? கான்டென்ட் இஸ் அன் ஆம்ப்ளிஃபையர். அதாவது உள்ள உங்களுக்கு ஒன்று இருந்தால் தான் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கான்டென்ட் யூஸ் பண்ணணும். நம்ம எதுவுமே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கான்டென்ட் பண்ணாலும் நிற்காது. ஸோ மை பர்சனல் அட்வைஸ் டு ஆல் ஃபவுண்டர்ஸ் who are thinking about personal branding, the way to build a personal brand is not to build the personal brand, is to build your business. Personal brand is a side effect. It's a side effect of building a. இன்னைக்கு இலான் மஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். சரிங்களா உங்களுக்கு? அவரு எவ்வளோ வந்து கான்டென்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து? இல்லவே இல்லை சார். அவர் வந்து கான்டென்ட் பண்ணி இங்கே கார் போட்டிருக்கோம் இது பண்ணிருக்கோம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன் வந்து அவரோட பர்சனல் பிராண்ட் ஸ்ட்ராங் ஆச்சு? பிகாஸ் he went and built big companies, right? So your primary motive on business is to build a business, right? And use content to build your business. You're not in the content business. You're in the business which can use content to enhance, to communicate, right? Content is just a part. So for all young entrepreneurs or even old entrepreneurs, first get out of that bullshit propaganda. ஏன்னா somebody has to sell you some courses, somebody has to sell you services that நாங்கள் உங்கள் பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணி கொடுக்குறோம். எப்பா, எனக்கு நீ பில்ட் பண்ணுறதுக்கு பதில் நீ உனக்கு பில்ட் பண்ணிருக்கலாமே பேர் ராஜா. இவ்வளோ நல்லவனா பண்ணி. இப்போது சிம்பிளாக உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன். உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து கோல்டு இருக்குன்னு உங்களுக்கு வந்து நியூஸ் கிடச்சிச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே போவோம் சார். நீங்கள் போய் அந்த கோல்டு நீங்கள் தான் தோண்டி எடுப்பீங்க. எல்லார்ட்டையும் போய் சொல்லுவீங்களா அங்கே கோல்டு இருக்குது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். எப்போ தரமா நீங்கள் சொல்லுவீங்க? அங்கே கோல்டு இல்லாமல் கோடாலி விற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க. அங்கே கோல்டு இல்லை உங்களுக்கு தெரியும், ஆனால் பாரு என்கிட்ட கோடாலி இருக்கு, நீ கோடாலி எடுத்துக்கோ, நீ கோடாலி வச்சு. ஸோ யூஆர் செல்லிங் த டூல், யூஆர் நாட் செல்லிங் த கோல்டு. Right? You don't need a personal brand. Personal brand will come automatically when you create success in your business. Right? இன்னைக்கு டாட்டா ஒரு பெரிய பிசினஸ் மேன்லாம் யார் பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணா? அவங்களுக்கும் எப்படி பர்சனல் பிராண்ட் வந்துச்சு? ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பில்ட் பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கு தான் நம்ம மக்கள் எல்லாமே இன்வெஸ்டர் யோசிக்கிறாங்க. சும்மா ஒரு நான் 20 போஸ்ட் நான் லிங்க்டின்ல போட்டேன்னா எனக்கு பர்சனல் பிராண்ட் வந்துடும். கிடையாது. நீங்கள் இன்னும் மக்கள்னா அவ்வளோ லூஸ் மென்டலுங்களா? 20 போஸ்ட் போட்டு சரி அவன் பார்க்க மாட்டான். சரி நீ என்னடா பண்ற ராஜா, நீ என்ன பண்ற, நீ எனக்கு சொல்லித்தர, கரெக்ட், நீ என்ன பண்ற கேட்க மாட்டாங்களா மக்கள்? ரைட்? ஸோ டோன்ட் கெட் காட் இன் டு த ட்ராப், ரைட்? நோபடி கேன் பில்ட் யுவர் பர்சனல் பிராண்ட் இஃப் யூ ஆர் நாட் பில்டிங் யுவர் பிஸ்னஸ். எந்த பெரிய கம்பெனியும் வந்து உங்களுக்கு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணி நாளைக்கு கடைசியாக போய் தம்பி நீ என்னப்பா பண்ணியிருக்க, தங்கச்சி நீ என்னம்மா பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஐ பில்ட் அ பர்சனல் பிராண்ட். பிஸ்னஸ் எங்க? Right? Your revenue, your profit, your customers, that is the personal brand. Right? Personal brand happens when your customers talking about your business and you. True. Not when you yourself talking about yourself. Wonderful. Sir. Right? So don't worry about personal brand right now. That is the least problem to be solved right now. Okay? And don't chase a network. Chase customers. எல்லாரும் வந்து நெட்ஒர்க் இஸ் யோர் நெட்ஒர்த்து. நான் கான்ஃபரன்ஸ்குள்ளே போயிட்டு எல்லாருக்கும் என்ன விசிட்டிங் கார்டு, கிரீட்டிங் கார்டு, பால் கார்டு, இபி கார்டு, எல்லா கார்டு நான் கொடுத்து நான் பிஸ்னஸ் வாங்கிக்கிறேன். நோ, இட் டஸ் நாட் ஒர்க் லைக் தட். ஓகேங்க, நீங்களே கான்ஃபரன்ஸ்க்கு வரீங்க, ஓகேங்களா? பெரிய ஆள்லாம் பார்க்குறீங்க. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து பெரிய ஆளை பார்த்து கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கால் பண்ணாங்க எடுப்பாங்களா? சரி, எடுத்தாலும் நீங்கள் கேட்ட உடனே எனக்கு ஒரு பிஸ்னஸ் கேட்கணும் உடனே கொடுத்துருவாங்களா? நீங்கள் நெட்ஒர்க் பண்ணால் உங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிடுவாங்களா? அப்போ என்ன யூஸ்? business build பண்ணனும். Exactly. ஓகேங்களா? when you build your business, network will chase you. Okay.
என் கேஸ்லேயே அதான் கிளாசிக் கேஸ் அப்படி தான். ஐ நெவர் பில்ட் அ நெட்வொர்க் ஐ ஒன்லி பில்ட் மை பிஸ்னஸ். ஓகே. நான் பிஸ்னஸ் பில்ட் பண்ணி க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைமில் அந்தந்த மக்கள் பிகேம் மை ஃப்ரெண்ட்ஸ், தே காட் இன் டு மை நெட்வொர்க். ஸோ டுடே ஐ கேன் ஆக்சஸ் லாட் ஆஃப் popular entrepreneurs or even politicsலயோ யார்டையோ ஐ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் பிகாஸ் ஐ ஹவ் பில்ட் அ பிஸ்னஸ். இதே நான் எதுவுமே பிஸ்னஸே பண்ணல, எல்லா கான்ஃபரன்ஸ் கார்டு வாங்கிட்டு நானும் கால் பண்ணி சார் உங்களை நான் மீட் பண்ண கேட்டால் யாராவது என்ன மீட் பண்ணுவாங்களா? நோ வே சார். So these are very commonsensical things, but we don't have that common sense to understand that. That's what I feel very sad about the ecosystem, that we are chasing the wrong things. We are chasing network, we are chasing personal brand. Dude, when are you going to build the business? Build the business first. Everything will happen automatically. And இன்னொருத்தர் வந்து எல்லா இந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து do not become desperate. ஓகேங்களா? நீங்களே கால் பண்ணி எல்லா இடத்துக்கும் என்ன பாட்காஸ்ட் எடுங்க, என்னை வந்து இன்டர்வியூ எடுங்க, பிஹைண்ட் நியூஸ் எனக்கு கூப்பிடுங்க, அந்த வீட்டில் கூப்பிடுங்க, கலாட்டாவில் கூப்பிடுங்க, கிலாட்டை கூப்பிடுங்க. ஏன் அப்போனா தட் மீன்ஸ் you don't have confidence in yourself that you can build a business that they will come and call you. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்தது எல்லாமே தேவ் இன்வைட்டட் மீ. நான் எதுக்குமே நீங்கள் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் நான் வந்து பேசிட்டேன்னு இல்லையே, ரைட்? எல்லா கான்ஃபரன்ஸ்க்கும் வந்து தேவ் ஒன்லி இன்வைட்டட் மீ. நான் இது வரைக்கும் ஒருத்தருக்கு கால் பண்ணி நான் உங்கள் கான்ஃபரன்ஸ் ஸ்பீக்கராக வரேன், உங்களை யாரும் கூப்பிடலான்னு என்ன அர்த்தம்? யூ ஹவ் நாட் கம் டு த லெவல், ரைட்? வாட் இஸ் யுவர் கோல்? டு கோ டு தட் லெவல் வெல் ஆட்டோமேட்டிக் தே வில் கால் யூ டு யுவர் கான்ஃபரன்ஸ் டு கம் அண்ட் ஸ்பீக். தே வில் கால் யூ த பாட்காஸ்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ். எஸ், நான் உண்மை சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் சம்படி ஹேஸ் டு பிரேக் இட், ரைட்? நீங்கள் இஃப் யூ லேர்ன் ஃப்ரம் இட் யூ வில் பி த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி. திருப்பி உட்காந்து ஏன் மேலே குற்றம் சொல்லாதீங்க. ஓகே, திஸ் இஸ் த ட்ரூத். நோ மேட்டர் வாட். அவனுக்கு புரியாது, நான் எனக்கு பிஆர் வேணும் அது வேணும் நான் போய் கேட்டேன். எங்களுக்கு எல்லாம் புரியும் பாஸ், உங்களை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம், ரைட்? யூ ஃபோக்கஸ், த கோரே இதே வந்து யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிஸ்னஸ். இந்த கிளாம் கேம்லாம் சைடில் விட்டுருங்க. வந்தாங்க இருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் பிஸ்னஸ் பில்ட் பண்ணால் வந்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. ட்ரூ சார். அதாவது சார் சொல்றது வந்து நீ கார்டனை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வச்சுக்கோ, பட்டர்ஃப்ளைஸ் தானா வரும். அது வந்து ஞாபகம் வருது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஐ ரியலி லவ் த வே யூ எக்ஸ்பிரஸ். அஃப்கோர்ஸ் அது ஹார்ஷாக தான் இருந்தது. லைக் அம்மா வந்து எப்பயுமே அன்பா சொல்ல மாட்டாங்க, 2 அடி கண்டிச்சு தான் சொல்லுவாங்க. லைக் நீங்க அதாங்க நான் வந்து பொலிட்டிஷியன் கிடையாதுங்க. எம்எல்ஏ எம்பிக்கு நிற்கிறதுக்கு நான் மக்களுக்கெல்லாம் வந்து நல்லதோ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசி எனக்கு என்ன ஆக போகுது? ஓகேங்களா? ரைட்? இன்னைக்கு நீங்கள் கோவப்பட்டா கூட 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக என்ன தேங்க் பண்ணுவீங்க. ஆமாம், சந்தோஷ் சொன்னது கரெக்டு, நான் வேறு தேவையில்லாத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது அவுட் ஆஃப் லவ் அண்ட் ஐ வாண்ட் த ஈகோ சிஸ்டம் டு பி பெட்டர். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு வேஸ்ட். நீங்கள் 10 வருஷம் பண்ண பிஸ்னஸ் நீங்கள் 20 வருஷமாக நீங்கள் ஆக்குறீங்க. ஏன்னா யூ ஃபோக்கஸிங் ஆன் த ராங் திங்ஸ், ரைட்? இதெல்லாம் நாங்களும் இந்த மிஸ்டேக் சின்னதாக கொஞ்சம் பண்ணி தான் கற்றுக்கிட்டோம். அதனால தான் ஐ எம் ட்ரைங் டு ஷேர். இல்லைனா எனக்கு என்ன இருக்குது பர்சனலாக? இப்போ உங்கள்கிட்ட சொல்லி எனக்கு நீங்கள் காசை தர போகிறீங்க கிடையாது. நான் வந்து சும்மா வந்து ஊன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் வாட் இஸ் த பாயிண்ட்? ஐ வாண்ட் டு பி ஹானஸ்ட் டு மை செல்ஃப். நான் இங்கே வந்து பேசினா யாருக்காச்சும் வந்து பெனிஃபிஷியல் ஆகும். நீங்கள் உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா முடிச்சுட்டு போகும்போது பரவாயில்லப்பா இவன்ட்டு நம்ம ஏதோ கற்றுக்கிட்டோன்னு உங்களுக்கு இருக்கணும். நானும் குண்டு செய்த குதிரை ஓட்டுற மாதிரி இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், பர்சனல் பிராண்டிங் பண்ணுங்கள், கோ பில்ட் யூர் நெட்வொர்க். நோ, பில்ட் யுவர் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட். அமேசிங் சார். இன்னைக்கு இந்த பாட்காஸ்டோட தாரக மந்திரமே பில்ட் யோர் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் சார். இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே தாண்டி போனோம்னா நல்ல பிஸ்னஸ் பில்ட் பண்ணிட்டாங்க, நிறைய சூப்பராக போயிட்டுருக்கு. பட் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த பிளேனோட கிராஷ் பார்த்துருக்கோம். அப்படியே கொஞ்சம் 5 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா கோவிட் மாதிரி எதிரே பார்க்கல, நல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம், நல்லா போயிட்டு இருக்க விஷயம் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே நம்ம ஸ்தம்பித்து போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபவுண்டராக எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதே மாதிரி நீங்கள் டாப் நாச்சும் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க சார். லைக் உங்களுடைய சக்ஸஸாக இருக்கட்டும், ரெண்டும் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு நம்ம வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் லைஃப் இஸ் அ பெண்டுலம். பெண்டுலம் வந்து 2 பக்கமும் போகும். ஓகேங்களா? இப்படியும் போகும் இப்படியும் வரும். ஸோ மேலேயும் போகும் கீழேயும் வரும். அப்படி தான் லைஃப். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஹாப்பினஸ் வந்து ஷுட் நாட் பி கனெக்டட் டு ஒன்லி டு சக்ஸஸ். ஓகேங்களா? யுவர் ஹாப்பினஸ் ஷுட் பி கனெக்டட் டு போத். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது யார் வேணால் எப்படி வேணால் இருக்கலாங்க. ஓகேங்களா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நீங்கள் யாருன்னு உள்ள, ரைட்? எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரும். எங்களுக்கும் we had to close 10+ outlets கோவிட் டைமில். we had to close everything. நாங்கள் திருப்பியும் ஜீரோலேருந்து ஆரம்பித்தோம். எல்லா ரெவன்யூ ஜீரோ ஆகி திருப்பியும் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ இது பில் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெவலேஷன் இருக்குது. ஓகே, ஃபெயிலியரை நீங்கள் வந்து ஹவு டு யூ டிஃபைன் ஃபெயிலியர்? நீங்கள் சொல்லுங்களேன். ஃபெயிலியர்னா என்ன சொல்லுங்களேன் எனக்கு. நம்ம கட்டி கட்டி எழுப்புனது ஒன்றுமே உதவாமல் அப்படியே
உடைஞ்சு போச்சு. ஓகே. அத அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியாது ஓகே. அப்படின்ற கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு அப்போ நிலைமை. ஃபெயிலியரை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஈவென்ட்டா பார்க்குறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பார்க்குறீங்க. கரெக்ட்டா? எஸ் சார். எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது தான் உங்களுக்கு சோகமா இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நான் அத எப்படி பார்க்குறேன்னா, ஃபெயிலியர் இஸ் டேட்டா. டேட்டா. ஃபெயிலியர் இஸ் டேட்டா. ஓ! ஓகே. யோசிச்சு பாருங்க, நவ் எவ்ரிதிங் சேஞ்சஸ். ஓகே. சின்ன ஸ்விட்ச். அது எக்ஸ்பீரியன்ஸா பார்க்காம ஃபெயிலியர் இஸ் டேட்டா. அதாவது நான் ஒரு கிராமத்துக்கு போறேன். என்ட்ட கூகுள் மேப்ஸ் இல்ல. ஓகேங்களா? 20 வருஷம் முன்னாடி நான் கிராமத்துக்குள்ள போறேன். இந்த கிராமத்த தாண்டி நான் எப்படி போகணும்னா, நான் என்ன பண்ணுவேன்? 4, 5 சந்துக்குள்ள போய் பார்த்த அப்புறம் தானே போ முடியும். ஸோ ஒரு வாட்டி போய் பார்க்கும்போது, இந்த பாதை வந்து வெளிய கொண்டு போலாம். அப்ப என்ன அர்த்தம்? டேட்டா எனக்கு அது. ஸோ அடுத்த வாட்டி நான் அப்படி தேவையில்ல. ஓகே. அத நான் டேட்டாவா ஸ்டோர் பண்ணாம வச்சிருந்தேன்னா, திருப்பி அங்கேயே போயிட்டே இருப்பேன்னு சொல்ல வரேன். ஸோ ஓகே. உங்களுக்கு வந்து அந்த டேட்டா இல்லாம சக்சஸ் ஆகவே முடியாது. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து பணத்தோட வேல்யூ எப்போ தெரியும்? அது இல்லாதபோது தானே தெரியும். உண்மை. இப்ப நீங்க அம்பானி பையனுக்கு பணத்தோட வேல்யூ தெரியுமா? தெரியவே தெரியாது. ம். ரைட்? உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். மேபி நீங்க லோவர் மிடில் கிளாஸ் பொறந்து கண்டிப்பா. வந்திருப்பீங்க. ஸோ பணம் இல்லாம நீங்க இருந்ததுனால தான், பணம் வரும்போது நீங்க அத அப்ரிஷியேட்டே பண்ண முடியும். ட்ரூ. ஸோ உங்களுக்கு ஃபெயிலியரே இல்லன்னா, நீங்க சக்சஸ வந்து சந்தோஷமாவே இருக்கவே முடியாது உங்களால. உண்மை சார். ஏன்னா நீங்க ஒரு டிஃபரன்ஸ் இருந்தா, அது 2 கோடு இருந்தா தான் இந்த கோடு பெருசா சின்னதா உங்களுக்கு கம்பேரிசன் இருக்கும். ரைட்? ஸோ லைஃப் இஸ் டிசைன்டு டு பி இன் தட் பெண்டுலம். ஒரே மாரி எல்லா டைம் இருக்காது. ரிலேஷன்ஷிப்ஸ் கொஞ்சம் சண்டை வரும், அப்புறம் சந்தோஷமா இருப்பீங்க. ரைட்? அதே மாரி பிசினஸ்ல மேல ஏற்றம், கீழ வரும். அந்த பெண்டுலம் அந்த 2த்தையுமே நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் பிசினஸ்ல ஒரு செட் ஆஃப் சேலஞ்சஸ் வரும். ஓகே. முன்னாடி எங்களுக்கு ஒரு ₹1000 லேக்ஸ்ல ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ எங்களுக்கு $1 மில்லியன் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. ரைட்? இப்போ முன்னாடி வந்து நாங்க we are thinking in lakhs, now we are thinking in crores, now we are thinking in tens of crores, right? போய் now next எவ்வளோ ரைஸ் பண்ணணும், இது பண்ணணுமா, நெக்ஸ்ட் இவ்வளோ தேவையா? So now we think in millions of dollars, but still the problem is there, only the numbers change, ஓகே. right? So எல்லாருக்கும் மேலேயும் கீழேயும் போவோம். அதை அக்செப்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் பெண்டில் இப்படி போகும்போது செம ஹாப்பியா இருக்கும். அப்புறம் மறந்துடும், அந்த பெண்டில் மேலே போனாலும் திருப்பி கீழே வந்து தான் ஆகணும். அங்க இந்த பின்னாடி ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து ஒருத்தரோட கேரக்டர் வந்து வெளியே வருங்கிற. ட்ரூ சார். ரைட்? அங்க தாங்க முடியாதா எல்லாம் வந்து துண்டகான துணி ஓடி வந்துடும் நம்ம. ரைட்? ஸோ இட் இஸ் நார்மல் ஃபார் யூ டு கோ த்ரூ தட், அண்ட் யூ ஹேவ் டு கோ த்ரூ தட்ங்கிற. அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு என்ஜாய் யுவர் சக்ஸஸஸ். True. ஸோ ஃபெயிலியரை வந்து நம்ம ஈவெண்ட்டாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் பார்க்காம டேட்டாவை பார்த்தோன்னா, wow, we are adding a lot of good data into our database. ஓகே. ஓகே. தி ரோட் நாட் டேக்கன் மாதிரி நீங்க எடுத்துட்டே இருங்க. திடீர்னு உங்களுக்காக ஒரு புதிய பாதை உருவாகும். எப்படி தெரியும் நம்மளுக்கு? எடுத்துட்டே இருக்கணும். எப்படி தெரியும்? நம்மளுக்கு போனா தானே தெரியும் அந்த புதிய பாதை வருதா இல்லையான்னு. Yes. ரைட்? வீட்லயே உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்ம அந்த பாதை எனக்கு தெரியாது, பார்த்தா வெளியே போனாதான் தெரியுங்கிற. ட்ரூ சார். ட்ரூ. Right. கண்டிப்பா. லாட்டரி டிக்கெட் வாங்காம எப்படிங்க ஜெயிக்க முடியும்? கண்டிப்பா. பயணம் பண்ணாத பாதையில ஃபர்ஸ்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியுமோ தோணுது. நீங்க வாங்கவே இல்லை, எனக்கு லாட்டரி அடிக்க அடிக்காது. ட்ரூ சார். வாங்கிட்டு அடிக்கலாம், அப்புறம் அட்லீஸ்ட் நான் வாங்கிட்டேன்ப்பா, சொல்லலாம். அடிக்கலன்னு சொல்லல. வாங்காமே அடிக்கலன்னு சொன்னா நம்ம மேல தான் தப்பு. அமேசிங். சார் இப்போ இந்த ஜர்னி நம்ம எல்லாமே பார்த்தோம். அண்ட் டியூரிங் கோவிட் டைம்ஸ்ல உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, அதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த சேலஞ்சஸ்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம், அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். அந்த பெண்டலம் 10 வருஷம் போயிட்டு வரும்டா தம்பி. நீ அதை தம்பியோ தங்கச்சியோ 10 வருஷம் போகும். அந்த பெண்டலத்தோட பெண்டலம் போயிட்டே தான் இருக்கும். நீங்க போயிட்டே தான் இருக்கும். மினிமம் 10 வருஷம் நீங்க உயிரோட உயிரோட இருக்கணும். இருக்கணும். அது 10 வருஷத்துக்கு அப்புறம் பெண்டலம் போயிட்டு தான் இருக்கும். மேலே ஏறும் போகும், மேலே ஏறும் போயிட்டு இருக்கும் அது சொல்லுங்க. நம்ம சஸ்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பிரசிடென்டட் டைம்ஸ் வரும்பொழுது நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? லைக் டியூரிங் ரொம்ப லோ டைம். சூப்பர். அதுல இருந்து one thing I've come to a conclusion in life is that, right, none of us have any reason to complain in life. ஏன்னா you're alive. You're alive today. Yes, sir. ஓகேங்களா? Nobody wants to be a Steve Jobs because he's dead. Nobody even wants to be Warren Buffett. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஓகே பிரியதர்ஷினி, நான் வந்து உங்களுக்கு கூடு மாற்றி உங்களை வந்து நான் வாரன் பஃபெட் உடம்புல வந்து உங்களை உள்ள நான் கூடு மாற்றி வச்சுருந்தேன்னு இருக்கீங்களா? would you be happy? No. Because why? He's already 95 years old. Yeah. Yeah. கரெக்டாங்களா? ஸோ நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் எதெல்லாம் நம்மளுக்கு போச்சே அழுவுறதுக்கு பதில், இல்லை பிஸ்னஸோ லாஸ் ஆகிடுச்சோ, இல்லை ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் ஆகிடுச்சு, இல்லை டிவர்ஸ் ஆகிடுச்சோ, இல்லை ஏதோ ஆச்சு, அதுக்கு உட்காந்து அழுவுறதுக்கு பதில், இஃப் யூ ஜஸ்ட் சிட் அண்ட் திங்க் தட் more than 150,000 people to 200,000 people who were alive yesterday did not wake up today. Right? And there are millions of people in hospital
okay, with cancer or some deadly terminal disease who don't know how long they're going to live, right? And if you ask them, do you want to trade your life with Priyadarshini? Mm. Okay, they will give their right hand and the left leg to be inside your body, Okay. right? Okay. There are at least millions and millions of women who are more than 60 years old, right? Give the choice, they will take Priyadarshini any day. Yeah. And there are millions of women who don't have the money. Inniki, you are a business owner, right? You make your own money. Yeah. You're healthy. You're alive. Yeah. In the moon reason is more than enough that you should never be unhappy in your life. You can never be unhappy in your life. பட் அதெல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு சின்ன விஷயத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணி வரல நம்மகிட்ட சண்டை போட்டுட்டான், Yes, sir. அவன் இப்படி பேசிட்டான், வீட்டில் இவன் பேசிட்டான், அப்பா இப்படி பேசிட்டாங்க, சித்தப்பா இப்படி பேசிட்டாங்க, அப்புறம் எனக்கு பிஸ்னஸ் இல்லை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹவு டஸ் இட் மேட்டர் ஆன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்? யூஆர் அலைவ் டுடே. நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ ப்ரெஷராக இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. ஐயோ எப்படியாவது படிச்சணும். இப்போ யோசிச்சு பார்த்தா ஜோக்காக இருக்குது. Yes, sir. 12th ஸ்டாண்டர்டில் எப்படி கஷ்டப்பட்டு படித்தோம், இப்போ யோசிச்சு பார்த்தா ஜோக்காக 1 இருக்குது. மணிக்கு படுத்து 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருப்போம் சார். ஓகேங்களா? அது அப்புறம் காலேஜில் உட்காந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாம் ஐயோ பாஸ் ஆகிடுவோம் அப்புறம் அழுதுட்டோம். இப்போ யோசிச்சு பார்த்தா ஜோக்காக இருக்குன்னு சொல்ல வரேன், ரைட்? Yes, ஸோ yes. வாட் எவர் யுவர் பிக் ப்ராப்ளம்ஸ் ரைட் நவ், Okay. in 5 years from now it will be very very small. True. So when you're going through a problem, go advanced, have a time machine, go 10 years in front and see anyways a smaller problem. Yeah. After 10 years, why don't you treat as a small problem around now itself? Correct. The problem is only in your mind. True. True, sir. அதோட சைஸ் நீங்க தான் பெருசாக்கீங்க. ஐயோ எனக்கு இது போச்சு, ஐயோ நானே யோசிக்கிறேன், அம்மா நீ உயிரோட இருக்கம்மா. Yes. So you lose the right. இப்போ Yes. யோசிச்சு பாருங்க, any one of us could have been in the plane air crash. Yes, Any sir. one of us. Yeah. And I fly. நான் ஒரு வருஷத்துக்கு more than 300 days I stay in hotels. Oh my God. Okay, I'm staying in a hotel. That means I'm staying in some country, I'm traveling, right? 300 நாளா சார் 300 ஒரு நாள். வருஷத்துல? ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 300 days to 250 days I'm staying in a hotel in some, either in US or Australia, Dubai or whatever. I'm staying in hotel mostly, almost. Okay. ஓகேங்களா? once in 3-4 months நான் சென்னை வருவேன், திருப்பி போவேன், 3-4 months ஓகேங்களா? Okay. ஸோ எவ்வளோ ஃப்ளைட்ஸ் நான் எடுத்துட்டு போய் வச்சு பாருங்க. It's insane amount, the number of flights I've taken is insane. Every week I'm at least 2 or 3 flights. Okay. Minimum. Okay. ஆவரேஜாக 2 to 3 ஃப்ளைட்ஸில் லோக்கல் ஒன்று கண்ட்ரிக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன், இல்லை யூஎஸ்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன், இல்லை ஆஸ்திரேலியாக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஸ்திரேலியா எல்லா சிட்டிஸ்லும் we have restaurants, right? So anybody could have been in that flight. So should I sit and worry or should I be thankful that I'm alive today? Yeah. Right? Thankful So the and point, the moral of the story is, right, இந்த வீடியோ நீங்கள் பார்த்த அப்புறம் none of the viewers have the right to complain in life. I'm sorry. இன்னிலிருந்து you lose the right to complain because you're alive. Yeah. Right? இன்னைக்கு காலையில் நீங்கள் ஏஞ்சிட்டீங்க, Yeah. முடிச்சிருக்கீங்க. So you lose the right to complain. Period. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸ அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ்